போரில் ஈடுபடும் ராணுவ வீரர்கள் கண்ணிவெடி தாக்குதலில் இருந்து தப்பிக்கும் வகையிலான ஸ்மார்ட் ஷூவை நெல்லைப்பள்ளி மாணவர் கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். பாளையங்கோட்டையில் உள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் சாலமோன் டேவிட் தமிழ்நாடு 5ஆம் பட்டாலியன் NCCயில் பயிற்சி பெற்று வருகிறார். இவருக்குள் இருக்கும் திறமைகளை அறிந்த அதிகாரிகள் அவரது திறமையை வெளிக்கொண்டு வர உறுதுணையாக இருந்தனர். அவர்களது ஊக்கத்தின் பேரில் மாணவர் சாலமோன் டேவிட் ராணுவ வீரர்கள் கண்ணி வெடிகளில் இருந்து தப்பிக்க வசதியாக சென்சார் உதவியுடன் இந்த ஸ்மார்ட் ஷூவை தயாரித்துள்ளார். ராணுவ வீரர்கள் இதனை அணிந்து நடக்கும்போது 30 மீட்டர் தூரத்தில் கண்ணிவெடி பதுக்கி வைத்திருந்தாலும் கூட கண்டுபிடித்து முன்னெச்சரிக்கையாக செயல்படலாம். கடும் குளிர் மற்றும் வெயிலிலும் கண்ணிவெடிகளை கண்டுபிடிக்கும் திறன் கொண்ட இந்த ஷூ தனக்கு தேவையான மின்சாரத்தை தானே உற்பத்தி செய்து கொள்ளும். மாணவரின் இந்த ஸ்மார்ட் ஷூ கண்டுபிடிப்பிற்கு டெல்லியில் நடந்த போட்டியில் பரிசும் கிடைத்துள்ளது. இந்த ஷூக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு நான் ஒரு சக்தி ஷோல் எனப்படும் ஒரு பெலிட்டியர் மாடியூலோடையும் ஒரு PSO எலக்ட்ரிக் பிளேட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சக்தி ஷோல் ரெடி பண்ணேன். இந்த ஷோல் மூலியமா இந்த ஷூக்கு எல்லா நேரத்திலும் எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும். அதுவும் இல்லாமல் பேட்டரிஸ் இல்லாமலே இது ஒர்க் ஆகும். மாணவரின் கண்டுபிடிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தாவேகா தலைவர் விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு வரும் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வரப்பட்டது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய நிலையில் பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார். அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவருக்கு தனிப்பட்ட பவுன்சர்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். இதனிடையே விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த மாதமே அறிவிக்கப்பட்ட போதும் இது அமல்படுத்தப்படாமலேயே இருந்து வந்தது. இந்நிலையில் மார்ச் 14ஆம் தேதி முதல் அவருக்கு 11 மத்திய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் பாதுகாப்பு அளிக்கப்பட்டனர். ஒரே நேரத்தில் இல்லாமல் சுழற்சி முறையில் விஜய்க்கு இவர்கள் பாதுகாப்பு வழங்குவார்கள் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு விஜய் தரப்பில் பாதுகாப்பு கேட்டு மத்திய அரசிடம் கடிதம் அளிக்கப்பட்டதாகவும் அதன் பேரிலேயே பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கும் வீரர்களில் 3 பேர் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் மிஷின் கன்னுடன் விஜய் வீட்டில் பாதுகாப்பில் இருப்பார்கள். மற்ற 8 பேர் 9 mm பிஸ்டல் ஸ்டன் கன்னுடன் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பார்கள்.